வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா ஆப்டிடியூடை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து இனிஷியலாக, அதாவது இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷனை போட போகிறேன், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே 2-3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த ஆப்டிடியூடுங்கிறது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கே இந்த ஆப்டிடியூடு, இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு வந்து தடுக்குது, மார்க்கை ஸ்கோர் பண்ண விட மாட்டேங்கி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்னது தான் பண்ணாலும் ஆன்சர் வர்ற மாதிரியே இருக்க மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இதை வந்து நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, அதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மட்டும் நான் சொல்லாமல், நான் வந்து ரொம்ப நாள் ட்ரெயினராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஆப்டிடியூட் ட்ரெயினர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பேருக்கு தான் நான் ஆப்டிடியூட் ட்ரெயினர்னாலும் இனிஷியலாக நானும் ஆப்டிடியூட் அந்த இதில் தான் ரொம்ப மார்க் கம்மியாக எடுப்பேன், ஃபெயிலும் ஆவேன். ஓகேவா, செக்ஷனல் கட் ஆஃப்லாம் இருக்கும் பேங்க் எக்ஸாம்ஸில். ஸோ அதில் நான் வந்து ஃபெயில்லாம் ஆகிருக்கிறேன். ஸோ நான் எப்படி ஓவர் கம் பண்ணி ஆப்டிடியூட்டில் ஸ்ட்ராங்காக ஆனேன் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ ஆப்டிடியூடில் கான்ஃபிடென்ட் இல்லாதவங்களுக்கு, புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அட்வான்ஸ் மேக்ஸுங்கிறது ஒரு மேட்ரே இல்லைங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படியே டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆப்டி அப்படி கிடையாது. என்னத்தை தான் நீங்கள் ஃபார்முலா படித்தாலும், என்னதை தான் நீங்கள் வந்து சம்ஸை சால்வ் பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த டைமில் வந்து யோசிச்சு இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போது அட்வான்ஸ் மேக்ஸுங்கிறது ஒரு மேக்ஸ், ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா போட போகிறோம், ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்க போது சம்முக்கு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் ஆப்டிடியூடில் கான்செப்டை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா எல்லா சம்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அதை தான் போட்டிருக்கேன். கான்செப்டை தெளிவாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நம்மளுமே கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு டைமிங் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு. டியூட்டி ஹவர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால என்னால் அதுக்கு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல யூடியூப் சேனலுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு டைம் இருக்கிறதுனால நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து கான்செப்டை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கான்செப்டை நல்லா கற்றுக்கோங்க. எந்த ஒரு டாப்பிக்கும், 2வது பாயிண்ட் வந்து எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணாதுங்க. ஓகேவா, ஒரு டாப்பிக்கை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நான் அதை வந்து போடலை, ஆக்சுவலாக 2வது பாயிண்ட்டை நான் போடலை. தெரிஞ்சுக்கோங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு 15-20 டாபிக் இருக்குதுன்னா எல்லா டாப்பிக்கும் கற்றுக்கோங்க. இதை விட்டுட்டு இதை பார்க்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வெயிட்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. சொல்லுவேன், நான் கடைசி நேரத்தில் சொல்லுவேன், இந்தந்த டாபிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன். இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எல்லா டாப்பிக்கும் நல்லா கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த டாப்பிக்குமே விட்டு வைக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கஷ்டமாக இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட வந்து டேரெக்டாக சொன்னது, இது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ நல்லா கிளியராக இருக்குது. பிகாஸ் நான் வந்து நடத்துகிறது வந்து ஃபுல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக நடத்துவேன். எந்த ஒரு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணவே மாட்டேன் என்னோடய கிளாஸஸில். ஸோ அவங்க சொன்னதை வச்சு தான் நான் அவங்கள சொல்லிகிட்ருக்கேன். எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா டாப்பிக்கையும் கற்றுக்கோங்க. அடுத்தது ஒரு டாப்பிக்கை கற்றுக்கிறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை வந்து எல்லா மாடலுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, சரியா, ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை கிளாஸுக்கோ போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் ஃபுல்லாக பிடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்லது. எதுக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், வெயிட்டேஜ் லெவல் இவ்வளோ தானா, நம்ம ஏன் ரொம்ப கஷ்டமான லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சில பேருக்கு அந்த மனப்போக்கம் இருக்கும். கஷ்டமான சம்ஸ்லாம் நமக்கு வர மாட்டேங்கிறோம், தேவையே இல்லை, கஷ்டமான சம்ஸே தேவையில்லை. ரயில்வே பொறுத்த வரைக்கும், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டமான ஆப்டிடியூட் சம்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ஆப்டிடியூட்லாம் நீங்கள் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சிலேயே நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய கிளியரும் பண்ணியிருக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு, அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டஃப்பான கொஷின்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரயில்வே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்க்கு கண்டிப்பாக டஃப்பான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாம்ஸை வந்து அந்த எக்ஸாம் டைமில் வந்து கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாலே ஈஸியாக போயிடலாம். ஸோ 3வது பாயிண்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அது வந்து எப்படின்னா தரோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லா டாப்பிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அது போக நான் போன வீடியோவில் ஒய்சிடி பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு புக்கை சொல்லியிருப்பேன். அந்த புக்கில் உள்ள டாபிக்ஸு, டாபிக் வைஸ் அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினையாச்சும் டாபிக் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம், டைம்லாம் வேண்டாம் அதுக்கு. புரியுதா, டாப்பிக்கை கற்றுக்குறீங்க, அந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டைமே வேண்டாம், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரியா, சம்முக்கு ஆன்சர் கொண்டு வர போகிறீங்க, இப்போ அவ்வளோதான்.
ஸோ 3வது பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கு நீங்கள் ஒய்சிடி பப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா எக்கச்சக்க வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டஃப்பான கொஸ்டினை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, வரவே வராது. சரியா? ரயில்வேஸ்லேயும் எஸ்எஸ்சிலையும் ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் டைமில் டஃப் கொஸ்டின் ஒன்று அப்ரோச் பண்ணால் பெட்டர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. டைம் இருந்தால் அதே கொஸ்டின் திருப்பி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் செஞ்சுருக்க முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது 5வது பாயிண்ட் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, ஒரு டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும், அதுலேயே வச்சுக்கிட்டு இருப்பான். அதை பண்ணாதீங்க. ஓகேவா? அதுலேயே நேரம் ஃபுல்லாக போயிடும். அந்த கொஸ்டின் அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு என்ன இது டவுட் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னுடைய குரூப்பு கூட நான் வந்து உங்களுக்கு லிங்க் கூட வைக்கிறேன், டெலிகிராம் குரூப்பு. ஸோ அதை இனிமேல் தான் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த குரூப்பில் கூட நீங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது, டவுட் நெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் அப்படியே நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா அழகாக அதனுடைய சொல்யூஷன் வரும். ஓகேவா? அது அப்புறமா பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த சொல்யூஷனை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் வந்து மேக்ஸை கற்றுக்கிறதுக்கு. கான்செப்டை கற்றுக்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அன்றைக்கே. இப்போ இன்றைக்கி என்ன டே, நம்ம வந்து ஒரு சண்டே வந்து ஒரு கொஸ்டின் ஒரு டாப்பிக்கை வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கே என்ன பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கில் உள்ள எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தெரியாததை அந்த மாதிரி ஏதோ ஒரு டவுட் ஒரு குரூப்லேயோ இல்லைனா அந்த மாதிரி நான் சொன்ன ஆப்லேயோ நீங்கள் டவுட்டை வந்து ஃபுல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாப்பிக்கு போங்க. ஓகேவா? அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு வைக்காதீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டைம்லாம் எதுவும் தேவையில்லை. இனிமேல் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பீடை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் எடுங்க. ஓகேவா? டைமை செட் பண்ணுங்கள். 10 கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் தான், அதை தாண்டி வேண்டாம். ஒரு பிகினருக்கு நான் சொல்கிறேன். ஓகே, 10 கொஸ்டின் அது ஈஸியான கொஸ்டினும் கஷ்டமான கொஸ்டினும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 10 கொஸ்டின் எடுக்கிறீங்க, 10 நிமிஷம் வைக்கிறீங்க. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராக்டிஸு. ஓகேவா? 10 கொஸ்டினை 10 நிமிஷத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா 10 சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் எடுக்கிங்களா, ஃபஸ்ட்டு செய்ய முடியுது செஞ்சுருங்க. 2வது செய்ய முடியலையா, 3வதுக்கு போங்க. 3வது செஞ்சுட்டு 4வது செய்ய முடியுதான்னு பாருங்கள். அப்படி தெரிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு தெரியாத மறுபடியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதே செட்டை மறுபடியும் நீங்கள் வந்து டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள், பாதியாக ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணிட்டு 5 நிமிஷத்தில் அதே 10 கொஸ்டினை உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ இப்படி தான் டைமுடைய அந்த ஸ்பீடை வந்து நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆப்டிடியூடே நீங்கள் என்டையராக ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணினேன். ஓகேவா? இதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நான் சொன்ன ஒரு 2 ஆப் இருக்குது பார்த்தீங்களா, 3வது இன்னொரு ஆப்பையும் சொல்கிறேன். Adda247 சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸும் நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து கமெண்டில் கேட்டதுக்கு அப்படியே நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக இதுலேயும் டவுட் நிறைய இருக்கும் கண்டிப்பாக. அந்த டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மறுபடியும் கேளுங்க, நான் இன்னும் பெட்டராக நிறைய சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்டிடியூடு ரீசனிங்லாம் ப்ராப்ளமே கிடையாதுங்க, எல்லாருக்குமே ஆன்சர் வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். 35க்கு ஒரு 30 ரீசனிங் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ ரீசனிங்கை பற்றி பெருசாக எதுவும் தேவையில்லை. ஆப்டிடியூடை இப்படி தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். நான் இப்படிலாம் பண்ணி தான் ஓவர் கம் பண்ணேன். ஒரு டைமில் எனக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். நான் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். என்ன சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பேங்க் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன். இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன். ஆனால் ஃபார்முலா இல்லாமல் லாஜிக்கலாக மட்டும்தான் நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் லாஜிக்கலாக ஒரு என்டையர் டாப்பிக்கையும் நம்மளால் அதாவது என்டையர் சிலபஸையும் கவர் பண்ண பாருங்கள். ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் இதுக்கு போகாதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் டவுட்ஸுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் போடுவேன். கண்டென்ட் வீடியோஸும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் சயின்ஸில் தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். டெக்னீஷியன் எக்ஸாம் வரப்போகுது, RRB டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜென்ரல் சயின்ஸுக்கு ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து நம்ம டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுடைய சஜஷன் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.